கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் விலைமதிப்பில்லாத இரத்தத்தை எதற்காக சிந்தினார்? தன் ஜீவனையே யாருக்காக கொடுத்தார்? உனக்காகவும் எனக்காகவும் அல்லவா? உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்ளுவதற்காக அல்லவா? பிசாசின் தந்திரத்திலே மாட்டி நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று நீ எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று தன்னையே ஜீவ பலியாக தந்தார். அந்த கல்வாரி அன்பை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆம், என அன்பான சகோதரனே சகோதரியே, உனக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தினார். முடிவிலே தன் ஜீவனையும் தந்தார். இந்த கல்வாரி அன்பை மறந்து இன்றைக்கு அநேகர் தங்கள் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காகவோ அடிக்கப்பட்டார் என்பதை போல ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம், என அன்பானவர்களே, இந்த கல்வாரி அன்புக்கு இணையாக நீயும் நானும் எண்ணத்தை செலுத்துவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை சிலர் விசுவசிக்காமல் இருக்கிறார்கள். அந்த ரகசிய வருகை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயம் இருக்கும். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை அந்த மத்திய ஆகாயத்திலே சந்திப்பார். தம்முடைய பரிசுத்தவான்களை மீட்டுக்கொள்ள இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் அவர் வருவார். அந்த வருகையிலே காணப்பட நீங்கள் ஆயத்தமா?